வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் பெய்த மிதமான மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வில்லியனூர் 10 கண்ணு ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணி, சாரசாரியாக விழுந்து விபத்திற்குள்ளாகும் பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சிக்னலுக்காக இருசக்கர வாகனத்தில் கணவருடன் இருந்த பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற 2 குற்றவாளிகள் தீவிர வாகன சோதனையில் பிடிபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் இருந்த பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபரை வில்லியனூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை தேடி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வில்லியனூர் புதுச்சேரி புதிய பைபாஸ் சாலை அருகே காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் ரங்கராஜ், ராஜரத்னம், பிரபு, காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் சதீஷ் மற்றும் ஐயனார் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர் அதே சட்டையுடன் அடையாளம் கண்டு சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து சென்ற போது இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது குற்றப்பிரிவு காவலர்கள் தப்பிக்க முயன்ற 2 பேரையும் மடக்கி பிடித்து குற்றவாளிகள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான ஆலங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அபினேஷ் என்பதும் இவர் மீது தமிழக பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும், அவரது கூட்டாளியான திருபுவனை பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவன் மீது போக்சோ வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இருவரும் சிறையில் இருந்த போது நட்புறவு வைத்துக் கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும், குறிப்பாக வழிப்பறி சம்பவத்தில் சாதுரியமாக செயல்பட்டதும் தெரியவந்தது. பின்னர் தம்பதியிடமிருந்து பறித்து சென்ற தங்கச் சங்கிலியை ஒரு அடகு கடையில் வைத்து பணம் பெற்று அந்த பணத்தின் மூலமாக அபினேஷ் தாய்க்கு தங்க நகை வாங்கியதையும், கஷ்டப்படாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் 2 குற்றவாளிகளும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருடியதும் விசாரணையில் அம்பலமானது. மேலும் கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சாலையில் வாகன ஓட்டிகள் சாரசாரியாக விழுந்து விபத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வில்லியனூர் 10 கண்ணு லெவல் கிராசிங்கில் ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் தண்டவாளம் அருகே உள்ள தார் சாலைகள் உடைத்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஜல்லிகள் மற்றும் கற்கள் கொட்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி சரிவர முடிக்கப்படாமல் உள்ளது. காலையிலிருந்து புதுச்சேரியில் லேசான மழை விட்டு பெய்து வருவதால் லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சாலையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் சாலையை கடக்கும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் ஜல்லி மற்றும் கற்களில் சிக்கி விபத்திற்குள்ளாகினர். காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் வழுக்கி விழுந்து படுகாயமும் அடைந்தனர். எனவே உடனடியாக தண்டவாள பராமரிப்பு பணியை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பயணிகள் செல்வதற்கு ஏதுவான முறையில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கும் மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய தொடங்கியது.
குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் லேசான மழை பெய்து வந்தது. தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்களித்த வாக்காளர்களிடம் நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்த வாக்காளர்களிடம் ஒவ்வொரு கிராமமாக காட்டுக்குப்பம், வார்கால் ஓடை, புதுநகர், கன்னிக்கோவில், மணப்பட்டு, புதுக்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம் என்று ஒவ்வொரு ஊராக சென்று வாக்களித்த நபர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், பாகூர் சட்டமன்ற தொகுதியில் இனிவரும் காலங்களில் உங்களோடு இணைந்து அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொடுப்பேன் என்றும் மீண்டும் என்னை வெற்றி பெற செய்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பகுதிக்குட்பட்ட மடுகரை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலய தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் எல்லை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12 மணிக்கு கூந்தல் முடித்தல், படுகளம் போடுதல் உள்ளிட்ட விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் வடுகரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டு சென்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அதன்பின் ராஜவேலுவிற்கு ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பொறுப்பு அதிகாரி மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார். தமிழகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். அதனை முன்னிட்டு தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தமிழக வெற்றிக் கழக தொகுதி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு சிறப்பாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் காற்றழுத்த தாழ்வு காரணமாக நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் அரியாங்குப்பம், நல்லவாடு, பாகூர், வில்லியனூர், ஊசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. புதுவை மாநிலம் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சாலை ஓரங்கள் மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் மைய பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளிலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லைநகர், திருகாமேஸ்வரர் நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பன்றிகளை அகற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.
மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்ததை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாஜக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே ஒன்று திரண்டு வெற்றி கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசுகள் வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கைகளில் கொடியுடன் கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக கொண்டாடினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பெய்த மிதமான மழை, குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வில்லியனூர் 10 கண்ணு ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணி, சாரசாரியாக விழுந்து விபத்திற்குள்ளாகும் பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.